சோமையா அவன் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு பனை ஓலை விசிறியால காத்து விசிறிக்கிட்டு இருந்தான். போஸ்ட்மேன் அப்பதான் கொடுத்துட்டு போன ஒரு கல்யாண பத்திரிகையை பார்த்துக்கிட்டே இருந்தான். உள்ள இருந்து அவனுடைய மனைவியான லக்ஷ்மி ஒரு கிளாஸ்ல மோர் கொண்டு வந்து கொடுத்தா. ஏங்க, காலையில இருந்து அந்த காகிதத்தை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மோரை குடிங்க, வெயில் அதிகமாகுதுல்ல. அடியே லக்ஷ்மி, இது சாதாரண காகிதம் கிடையாது. பக்கத்தூர் ராகவையாவோட வீட்டு கல்யாண பத்திரிக்கை பாரு. இதுல என் பெரியும் போட்டு கொடுத்துருக்காரு, திரு சோமையா அவர்களுக்கு அப்படின்னு எவ்வளோ மரியாதையா போட்டிருக்காரு பாரு. உண்மைதாங்க, ராகவையா மரியாதை தெரிஞ்ச மனுஷன், எல்லாரையும் முறை வச்சுதான் கூப்பிடுவாரு. அதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படணுமா? கல்யாணத்துக்கு போய் அச்சதையை போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரலாம், அவ்வளவுதானே. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம பேச வேண்டியது. ராகவையா என்ன சாதாரண மனுஷனா? அந்த ஊர்லயே பெரிய விவசாயி. அந்த கல்யாணத்துக்கு பெரிய பெரிய மனுஷங்களும் ஜமீன்தாருங்களும் வருவாங்க. அந்த கல்யாணத்துக்கு இப்படி அழுக்கா இருக்கிற சட்டையும் வேஷ்டியும் போட்டுட்டு போனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நாம என்ன ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்தவங்களா? இருக்கிற சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிலைமை ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இருக்கிறத வச்சு போயிட்டு வரலாங்க. இல்லாத ஆடம்பரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? இங்க தான் நீ தப்பு கணக்கு போடுற. யாரும் இப்ப மனுஷனை பார்க்கறது இல்ல, மனுஷனோட வெளி தோற்றத்தை தான் பார்க்கறாங்க. கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் பட்டு வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு பெரிய மனுஷங்க மாதிரி பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி நான் பிச்சைக்கார மாதிரியா போயிட்டு வரணும்? இல்லை லக்ஷ்மி, இந்த தடவை நானும் பந்தாவா தான் போகணும். எல்லாரும் என்னை பார்த்து யார் இந்த பெரிய மனுஷன்னு கேட்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. கையில ஒத்த ரூபாய் இல்ல, புது துணி வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாவது வேணும். இதுல எப்படி துணியை வாங்குறது? வாங்க போறேன்னு யாரு சொன்னது? வாங்க முடியலனாலும் கடன் வாங்கலாம் இல்ல? நம்ம ஊர்ல தான் அந்த பெரிய மனுஷன் பூபதி இருக்காரு. அவர்கிட்ட நிறைய பட்டு துணி இருக்கு. கல்யாணத்துக்கு தேவையான பட்டு துணியை அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். வேண்டாங்க, அந்த பூபதி நல்ல மனுஷனே இல்ல. அவன் ஏழைங்களோட ரத்தத்தை குடிக்கிற கழுகு மாதிரி. அவன் கிட்ட போய் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீங்க அவமானப்பட்டு தான் நிக்கணும், பாத்துக்கோங்க. நீ சும்மா இரு. வெளியில ஆம்பளைங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வெளியில என்ன நடக்குதுன்னாவது தெரியுமா? பூபதி ஐயா கிட்ட நானே போய் பேசிக்கிறேன். நீ அமைதியா இரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு நான் பெரிய மனுஷனோட வேஷத்துல போகணும். லக்ஷ்மி எவ்வளவுதான் சொன்னாலும் சோமையா கேக்கல. காத்துலயே அவன் மாடி வீட கட்டிக்கிட்டு பூபதியோட வீட்டுக்கு போனான். பூபதி அவன் வீட்டு திண்ணையில இருக்கிற பெரிய நாற்காலியில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்க வாயில போட்டுக்கிட்டு கணக்கு புத்தகத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் சோமையா அங்க வந்தான். பூபதி ஐயா, கும்பிடுறாங்க. நல்லா இருக்கீங்களா? யாரு அது? ஓஹோ, சோமையாவா? வா வா உட்காரு. பழைய வட்டியை கொடுக்க வந்தியா? வட்டி பணம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, தெரியும்ல? ஐயோ, நான் இப்போ வட்டி கட்ட வரலங்க ஐயா. விளைச்சல் கைக்கு வந்ததும் அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறேன். ஆனால் இப்போ நான் ஒரு சின்ன உதவியை கேட்டு வந்திருக்கேன். உதவியா? என்கிட்ட இலவசமாக எதுவும் கிடைக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியுமே. சரி சொல்லு, என்ன விஷயம்? அது நாளைக்கு பக்கத்து ஒரு விவசாயி ராகவையாவோட பொண்ணு கல்யாணம். என்ன கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனால் கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டு போக என்கிட்ட நல்ல துணி கூட இல்லை. அதான் நீங்கள் பெரிய மனசு பண்ணி பட்டு வேட்டி, சட்டை, அப்புறம் அந்த கரை வச்ச துண்டு, அப்புறம் உங்கள் வண்டி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேன். ஏண்டா சோமையா, நாய் சிங்க வேஷம் போட்டா அது சிங்கமாயிடுமா? நீ என்னோட துணியை போட்டுக்கிட்டு என் வண்டியில் போயிட்டா நீ நானாக முடியுமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அது அப்படி இல்லைங்க ஐயா. போடுற துணியை நல்லபடியாக போட்டுக்கிட்டு போனால் ஒரு 4 பேர் பார்ப்பாங்க. என்கிட்டயும் 4 பேர் பேசுவாங்க இல்லையா? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அடுத்த மாதம் என் தோட்டத்தில் விளையிற காய்கறி எல்லாத்தையுமே உங்களுக்கு இலவசமாக கொண்டு வந்து கொடுக்கறேன். சரி, உன் ஆசையை ஏன் வேணான்னு சொல்லுவானே. ஆனால் ஒன்று, என் துணி சின்னதாக கிழிஞ்சாலோ இல்லை என் வண்டியில் கீறல் பட்டாலோ உன் தோலை உரிச்சிடுவேன், பார்த்துக்கோ. இல்லைங்க ஐயா, நான் நல்லபடியாகவே பார்த்துக்கிறேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்கள் பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேன். பூபதி உள்ள போய் அவனுடைய பட்டு துணியை கொண்டு வந்து கொடுத்தான். வண்டிக்காரனை கூப்பிட்டு சோமையாவை கூட்டிட்டு போன்னு சொன்னான். சோமையா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில சோமையா பூபதி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பட்டு துணியை போட்டுக்கிட்டு கரை வச்சிருந்த துண்டையும் போட்டுக்கிட்டு கண்ணாடியில அவனை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான்.
ஆனா இது எல்லாமே அவனுடைய மனைவியான லக்ஷ்மிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்னங்க இது, இருக்கிற துணியை போட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரலால, இன்னொருத்தங்க கிட்ட துணியை கடனா வாங்கலாமா? எனக்கு என்னமோ மனசுல தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. வேண்டாங்க, இந்த துணியெல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உங்க துணியை போட்டுக்கிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்க பாரு, இந்த துணியில நான் எப்படி இருக்கேன், அப்படியே அந்த பக்கத்து ஒரு ஜமீன்தார் மாதிரியே இருக்கேன் பாரு. நான் வரலங்க, இந்த ஆடம்பரம் எனக்கு பிடிக்கல. நீங்களே போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். இதெல்லாம் பூபதியோட பொருளுங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சு அவன் சும்மா இருக்க மாட்டான். ச்சே, உன்கிட்ட எப்பவுமே இப்படிதான். எப்பவுமே என் பேச்சை கேட்கறதே கிடையாது. வெளியில வண்டி தயாரா தான் இருக்கு. சீக்கிரம் போய் நல்ல புடவையா கட்டிக்கிட்டு வா. ஊர்ல எல்லாரும் நம்மள பார்த்து ஆச்சரியப்படணும். சரி, நீ எப்படியும் வரமாட்டேன்னு தெரியுது. நான் மட்டுமே தனியாவே போறேன். என்னோட அழகை பார்த்து உனக்கும் பொறாம போல. சோமையா லக்ஷ்மியோட பேச்சு கேட்காம பந்தாவ போய் வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு வண்டிக்காரங்கிட்ட வண்டியை எடுன்னு சொன்னான். வண்டி தூசியை கிளப்பிக்கிட்டு பக்கத்துறை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. சோமையா வண்டியில உட்காந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவனை பார்த்த ஒரு சேர்ந்த சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஏண்டா, அது நம்ம சோமையாவா? அவன் போட்டிருக்கிற துணியை பார்த்தா யாரோ பெரிய மகாராஜா மாதிரி இருக்கானே. அதானே, இந்த சோமையாவுக்கு ஒருவேளை புதையல் எதனா கிடைச்சிருக்குமோ? இல்லைன்னா ராத்திரியோட ராத்திரியா எப்படி இவ்வளோ பெரிய ஆளா மாறுனா? சோமையா அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவும் பெருமைப்பட்டான். டேய், வண்டியை இன்னும் வேகமா ஓட்டு. எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அது ஒரு பெரிய மண்டபம். நாதஸ்வரம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோமையா வண்டியை விட்டு இறங்குனதும் நல்ல வசதியா இருக்கிற ஒருத்தன் சோமையா பக்கத்துல வந்து, வாங்கய்யா, உள்ள வாங்க. என் பேரு சோமையா. நான் ராமச்சந்திரபுரத்துல இருந்து வரேன். ராகவையா எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு. ஓஹோ, நீங்க தான் சோமையாவா? கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க, வந்து முன்வரிசையில உட்காருங்க. சோமையா கர்வமா உள்ள போய் முன் வரிசையில இருந்த பெரிய மனுஷங்களோட சேர்ந்து போய் உக்காந்தான். அப்ப அங்கிருந்த பெரிய மனுஷங்க எல்லாருமே சோமையாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் போட்டிருந்த அந்த துணி எல்லாத்தையுமே பார்த்து, எங்க சோமையா, விவசாயம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளையுதா? கடவுளோட புண்ணியத்துல எனக்கு இருக்கிற 50 ஏக்கர் நிலத்துல தங்கம் மாதிரி விளைச்சல் விளைஞ்சிருக்கு. விளைச்சலை எடுத்து வைக்க குடோன் கூட பத்த மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன பண்றதுனே தெரியாம தவிக்கிறேன். என்னது, 50 ஏக்கரா? நீங்க போட்டிருக்கிற துணியை பார்த்தாலே தெரியுது நீங்க பெரிய வம்சத்தை சேர்ந்தவருன்னு. அதுலயும் கழுத்துல போட்டிருக்கிற துண்டோட ஜரி ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இதுவா? இது வெளியூர்ல இருந்து வர வச்சதுங்க. விலை 1000 ரூபாய். பணத்துல என்ன இருக்கு? நம்ம போடுறதுக்கு நல்லா இருக்கணும்ல. எல்லாரும் சோமையா பேசினது கேட்டு அவன் போட்டிருக்கிற துணியை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோமையா மட்டும் உள்ளுக்குள்ள தன்னை தானே ஒரு பெரிய ஜமீன்தாரா நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு ஏழைங்கிறதும் ஒரு விவசாயி அப்படிங்கறதையும் அவன் சுத்தமாவே மறந்துட்டான். சோமையா எல்லார் கூடவும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சான். அப்பதான் திடீர்னு மண்டபத்துக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. எங்க போயிட்டான் அவன் அப்படின்னு. அது வேற யாருடைய குரலும் இல்ல, அது பூபதியோட குரல் தான். பூபதி சத்தமா கூப்பிட்டதை பார்த்து சோமையாவுக்கு அவன் குரல் தெரிஞ்சுது. ஐயோ, இது பூபதி ஐயாவோட குரல் மாதிரி இருக்கே. இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தாரு? பூபதி ரொம்ப அவசரமா மண்டபத்துக்குள்ள வந்திருந்தான். அவன் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி இருந்துச்சு. அவன் முகத்துல ஒரு அசதி இருந்துச்சு. சோமையாவை பார்த்ததும் அந்த அசதி கோவமா மாறுச்சு. அப்ப சோமையாவை பார்த்து பூபதி, ஏண்டா சோமையா, நீ இங்க தான் இருக்கியா? எவ்வளோ திமிருடா உனக்கு? வண்டியை ஒரு நாளைக்கு கொடுத்தா வண்டியை உன் வண்டி நான் சொல்லிட்டு தெரியுற. ஐயோ ஐயா, மெதுவா பேசுங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லடா, என் சம்மந்தி வீட்டில் இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. என் சம்மந்திக்கு முடியலையாமா. நான் ஊருக்கு போகணும், என் வண்டி எனக்கு வேணும். ஐயோ, இப்போதான் சாப்பிட போய்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னது, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, நான் இப்போவே கிளம்பி ஆகணும். ஆமாம், இந்த வேஷ்டி சட்டை துண்டு எல்லாம் என்னோடது தானே. இதெல்லாம் போட்டுக்கிட்டு பந்தாவா சுற்றிக்கிட்டு இருக்கியா? நான் சம்மந்தி வீட்டுக்கு போகணும், கொடு. ஏன்பா, இவரு தான் உண்மையிலேயே உன் முதலாளியா? இந்த பட்டு வேட்டி சட்டையெல்லாம் இவரோடதா? அப்புறம் உன்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? அது வந்து யோ, இவன்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. நேற்று என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டான்னு தான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினேன். டேய், அந்த துண்டை சீக்கிரம் கொடு. எல்லாரும் முன்னாடியும் பூபதி சோமையாவோட தோல்ல போட்டிருந்த அந்த துண்டை எடுத்துக்கிட்டான்.
அதுக்கப்புறம் அவனுடைய பட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சாதாரண துணியில அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். இதை எல்லாத்தையுமே ஊஜனங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சோமையாவை பார்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சீ, இதெல்லாம் ஒரு பழப்பா? அடுத்தவனோடதை வாங்கிட்டு வந்து உன்னோடதுன்னு சொல்லிக்கிற. இதில் என்கிட்ட 50 ஏக்கர் பூமி இருக்குன்னு வேற சொன்னேன். ஏண்டா, இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்த துணியை போட்டுக்கிட்டா எங்ககிட்ட இவ்வளோ பந்தாவா பேசிக்கிட்டு இருந்த? உன்னை பார்த்து பாவப்படணுமா இல்லை சிரிக்கணுமான்னு கூட எனக்கு தெரியல. முதலாளிங்க துணியை போட்டா நீ முதலாளி ஆயிடுவியா? சுத்தி நின்னுட்டு இருக்கிற எல்லாருமே கிண்டலா அவமானப்படுத்துற மாதிரி பேசினது சோமையோட மனசுக்குள்ள அம்பு குத்துற மாதிரி இருந்துச்சு. அவனால ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பூபதி வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டான். சோமையா வேற வழி இல்லாம அவமானப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்து வீட்டுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்னு வெறும் கால பக்கத்து ஊர்ல இருந்து அவன் ஊருக்கு நடந்து வந்தான். அப்ப வீட்டுல விளக்கேத்தி வச்சு லக்ஷ்மி உக்காந்துக்கிட்டு இருந்தா. சோமையாவை பார்த்த உடனே அவ எழுந்திருச்சு நின்னான். ஏங்க, என்னங்க வண்டி இல்லாம நடந்து வரீங்க? நீங்க போட்டுக்கிட்டு போன அந்த பட்டு துணியெல்லாம் எங்க? ஏன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? லக்ஷ்மி, நீ சொன்னது உண்மைதான். என் ஆசையே இன்னைக்கு எனக்கு எதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டுட்டேன். ஐயோ, என்னங்க ஆச்சு சொல்லுங்க. அப்ப சோமையா அழுதுகிட்டே அங்க என்ன நடந்துச்சோ அத சொன்னான். அந்த பூபதி எல்லாரும் முன்னாடியும் துணியை வாங்கிக்கிட்டாரு. எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. இது வரைக்கும் எனக்கு இப்படி அவமானம் நடந்ததில்ல. லக்ஷ்மி புருஷனை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீங்க, நடக்க கூடாதது நடந்து போச்சு. இது நமக்கு ஒரு பாடம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வாழணும். மத்தவங்க கிட்ட இருக்கிறத நம்மளுதுன்னு சொன்னா கடைசியில நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது, அவமானத்தை தவிர. உண்மைதான் லக்ஷ்மி. ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு இருந்த கௌரவத்தையும் இழந்துட்டேன். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல கஞ்சி குடிச்சாலும் அது பெருமை தான். ஆனா மற்றவங்க பொருளை நம்ம கொண்டு போனோம்னா நமக்கு அவமானம் தான் கிடைக்கும். இனிமே நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் நேர்மையா வாழ்ந்துக்கறேன். இதுதாங்க எனக்கும் வேணும். மரியாதை அப்படிங்கறது நம்ம போட்டு துணியை வச்சு வரக்கூடாது, நம்ம மனசை பார்த்து வரணுங்க. சோமைய மனசுக்குள்ள இருந்த பேராசை இப்ப இல்ல. அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போனான். வெளியில ஆகாயத்துல வெண்ணிலா தெரிஞ்சது. உண்மையான கௌரவம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற துணியில இல்ல, உழைக்கிற உழைப்புல இருக்குன்னு அந்த நிலா சொல்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி நம்ம கிட்ட இல்லாதத இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எப்பவுமே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நமக்கு பெருமை. மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா அவமானம்தான் மிஞ்சம்.